எல்லோருக்கும் வணக்கம். 2022க்கு அப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு பிக்கஸ்ட் ஃபால் கடந்த வாரம் நடந்தது. நிஃப்டி மட்டுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் 5% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபால் இன்னும் தொடருமா? எதனால் தொடரும்? அது மட்டும் இல்லை, இந்த வாரம் ஆர்பிஐ உடைய மீட்டிங் இருக்கு. ஸோ இதில் எந்தெந்த செக்டார் பலனடைய போகுது, எந்தெந்த செக்டார் தொடர்ச்சியாக செல்லிங் ப்ரெஷரோட இருக்குது, எந்தெந்த செக்டார் ரிவர்சல் அடைய போகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெக்னிக்கலாகவும் நியூஸ் பேசிஸ்டும் உலக செய்தியும் டேட்டாஸும் பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஒன் இயராகவே இந்த ஒரு மூமெண்ட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் மார்க்கெட் இதனுடைய ஆவரேஜ் பாட்டம் அவுட் ரேஞ்ச், அதாவது 51,100 51,050ங்கிறது ஒரு பாட்டம் அவுட் ரேஞ்ச். நம்ம எப்பெல்லாம் மார்க்கெட்டை இந்த மாதிரி லாங் வியூவில் கணிக்கிறோமோ அப்போல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்கும். ஸோ இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 51,100லேருந்து 51,000ங்கிறது ஒரு பெஸ்ட் லெவல் ஃபார் பேங்க் சார்ந்த பங்குகளுக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கவனிச்சு பாருங்க. ப்ரீவியஸாக 24,800 டச் பண்ண உடனே மார்க்கெட் ஒரு ஷார்ப்பாக ஃபால் ஆயிருக்கு. அதே போல் செகண்ட் டைமாக 25,000 ஆர் 25,050 இந்த லெவலில் டச் பண்ண உடனே ஷார்ப்பாக மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியா, அதாவது இந்த 150 பாயிண்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் இருக்கிறதும் இந்த பொசிஷனில் தான் இருக்கு. ப்ரீவியஸாக மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிட்டு அகெயின் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருப்பாருங்க, இந்த ப்ரைஸ் தான் சப்போர்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறும் ஒன்று. அதே போல் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக வரும்போது டபுள் பாட்டமாக மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் நாளைக்கு இந்த ஃப்ரைடே உடைய லோவை கட் பண்ணும்போது மேக்சிமம் 24,800 வரைக்கும் இந்த சப்போர்ட் இருக்கலாம், இந்த ஃபால் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி ரிவர்ஸ் ஆகும்னா, உங்களுக்கு அப்சைட் ரிவர்சல் ஆகும்போது லைக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 25,300, ஒரு 500 பாயிண்ட் 24,800 டச் பண்ணுச்சுன்னா 25,300 வரைக்கும் இந்த ரைஸ் வரலாம். ஃபர்தரா இதுக்கு மேல ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த விதமா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,800, இம்மீடியட் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,300 இருக்கும். ஓகே, மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க்ஸ் தான் இந்த ஆர்பிஐ ரேட் கட் பண்ணும்போது பிஎஸ்சி பேங்க் தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகும். பிஎஸ்சி பேங்க்ஸோடைய டெக்னிக்கல் சார்ட் பாருங்க, கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஜூலைல இருந்து ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட்டு இப்போ இதனுடைய பாட்டம் அவுட் ரேஞ்சான இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகுது. 6,700ல ட்ரேட் ஆகுது இண்டெக்ஸ். 6,300ல இருந்து 6,250ங்கிறது சப்போர்ட்டா இருக்கும். இங்க இருந்து திரும்பியும் மார்க்கெட் அப்சைட் போகலாம். ஏன்னா இந்த ஓவரால் ட்ரெண்ட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டா தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்துல இந்த லெவல் வரும்போது இன்வெஸ்டர்ஸ் பை பண்றாங்க. ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸை வச்சு நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது அதனுடைய அக்யூரசி, அதனுடைய சக்சஸ் ரேஷியோ இன்னுமே பெட்டரா இருக்கும். செகண்ட் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரியாலிட்டி செக்டார் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல கிளியரான ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ரியாலிட்டி பங்குகள்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வாரம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நான் எதுவும் கொடுக்கல. ஏன்னா மார்க்கெட் கம்மிங் மண்டே ஆர் டியூஸ்டே மார்க்கெட் இதே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். அக்டோபர் 9th புதன்கிழமை அன்னைக்கு ஆர்பிஐடைய மீட்டிங் இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் அக்டோபர் 16th ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் அக்டோபர் 13th இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்டாக ரியாலிட்டி செக்டரை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி, இது எல்லாமே பாசிட்டிவ்ல இல்லை, பாட்டம் அவுட் ஆயிருக்கு.
ஓகே, நல்ல அப் ட்ரெண்டு கடந்த வந்து ஒரு வருஷமா வந்து நல்ல அப் ட்ரெண்டு. ஸோ அதில் இப்போ வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. இந்த இதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அக்டோபர் 9th வந்து ஆர்பிஐயோடைய மீட்டிங் வந்து இருக்கு. இந்த மீட்டிங்கில் ரெப்போ ரேட் கட் பண்ணாலோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலோ ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் பாசிட்டிவாக பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் யூஎஸ், சைனா, அடுத்து பெரிய கண்ட்ரி வந்து இந்தியா கண்டிப்பாக வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த 3 செக்டார்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் நான் ஃபோக்கஸ் கொடுக்கல. ஏன்னா வரக்கூடிய மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து இதே சரிவு தொடர்ந்து வரலாம். வெனஸ்டேல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். அதே போல் மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி ஒரு ஸ்லைட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு. இதில் நீங்கள் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ இந்த ஒரே வாரத்தில் மட்டும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி அப் சைடில் இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்த இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருப்பாரு. இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம், 6700 வரைக்குமே வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் 6100 6050 வரைக்கும் தான் ரேஞ்சு. இதை பிரேக் பண்ணி எப்போ வந்து உங்களுக்கு வந்து 6220க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கோ அப்போ கிளியர் பிரேக் அவுட்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஹியர் ஆஃப்டர் அப் டு 6000 வரைக்குமே சப்போர்ட் தான். டுவோர்ட்ஸ் 6700 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸுடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.